வணக்கம். ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் ரஞ்சித். கோடையிலும் கடல் போல காட்சியளிக்கும் புழல் ஏரி. மதகருகே தேங்கி நிற்கும் ஆகாய தாமரை கழிவுகள் அகற்றப்படுமா? சென்னைக்கு குடிநீர் வழங்கும் 4 முக்கிய ஏரிகளில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த புழல் ஏரி. கோடை வெயில் சுட்டெரித்து வரும் இந்த நிலையில் புழல் ஏரி 3000 மில்லியன் கன அடி கொள்ளளவை எட்டி கடல் போல காட்சியளிக்கிறது. நீர்வரத்து ஏதும் இல்லாத நிலையிலும் 21.2 அடி உயரம் கொண்ட புழல் ஏரியில் தற்போது நீர் இருப்பு 20 அடிக்கு நிரம்பி உள்ளது. ஏரியின் மொத்த கொள்ளளவான 3300 மில்லியன் கன அடியில் நேற்று மாலை நிலவரப்படி 3012 மில்லியன் கன அடி நீர் இருப்பு உள்ளது. சென்னை மக்களின் குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 160 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. வரும் நாட்களில் ஏரியின் நீர் இருப்பு இதே நிலையை தொடர்ந்தால் சென்னைக்கு குடிநீர் தட்டுப்பாடு வராது என குடிநீர் வாரிய அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் ஏரியின் மதகருகே தேங்கி நிற்கும் ஆகாய தாமரை மற்றும் தெர்மாக்கோல், பிளாஸ்டிக் போன்ற கழிவுகளால் சென்னை குடிநீர் மாசுபடும் நிலையில் உள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆகாய தாமரை கழிவுகளை அகற்றி மாசுபடாமல் தடுத்திட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர்.